புருஷன்கிட்ட சிரிக்கிறதுக்கு என்னடி வைக்கும் உனக்கு? வெளியே கிளம்பு போ. ஹலோ, என்னடி பழிக்கு பழியா? அன்னைக்கு நான் உன்னை ரெடி பண்ணேன்னு இன்னைக்கு நீ என்ன பழி வாங்கிட்டு இருக்கல்ல? விட்ரி, சும்மா ஓவரா பேசாத. குங்குமத்தை வச்சுக்கோ. ஹே, என்ன பொண்ணா பார்க்க வராங்க? பொண்ணெல்லாம் யாரும் பொண்ணு பார்க்க வர மாட்டாங்க. ஒருவேளை வேணா இது பொண்ணா அப்படின்னு பார்க்க வருவாங்க. கொன்றுவோம் உன்னை. நக்கல் ஜாஸ்தி ஆயிடுச்சுல உனக்கு. சரி, அதெல்லாம் விடு. இன்னைக்கு அழகர் அப்பா வரப்போறது உங்க அப்பா கிட்ட சமாதானமா பேசுறதுக்கு தான். உன் விருப்பம் என்ன, அழகர் விருப்பம் என்னன்னு கேட்டுதான் முடிவெடுப்பாங்க. எப்பவும் போல லபலபன் கத்தாம பொறுமையா பேசு, சரியா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இன்னைக்கே என்ன அழகர் வீட்டுக்கு ஜோடியா அனுப்பி வச்சிருவ போல. அந்த மாதிரி நடந்தா சந்தோஷம்தான். ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? என் மனசுல இருக்கிறத நான் உன்கிட்ட 1000 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். அப்போ 1001 தடவையா அழகரோட அப்பா கிட்டயும் சொல்லிடு. பெரியவங்களா பார்த்து என்ன முடிவு எடுக்கணுமோ எடுக்கட்டும். நான் அப்படி சொன்னா அழகர் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களே. அப்போ அழகரும் நீயும் பிரியக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள ஆசை இருக்குதான் செய்யுது. ஆமா, அவன் என் கூடவே இருந்தா தானே அவனை டார்ச்சர் பண்ண முடியும். அப்படியா? இதை இப்படியே வந்து உன் மாமனார் கிட்ட சொல்லுவா. எப்ப பாரு இந்த பிள்ளைங்க இந்த செல்போனை வச்சு தான் நோண்டிட்டு இருக்குதுங்க. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது போன் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இப்ப அப்படியா? ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அம்மா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் எடுத்து சூடு பண்ணிட்டீங்களா? பண்ணி வச்சுட்டேன் பாரதி. அவங்க வந்தாங்கன்னா காஃபி போட்டு கொடுத்துடலாம். இங்க இருந்தா பாரதி, நீ அம்புட்டு தூரம் சொன்னதுனால தான் அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். உன் கூட்டுக்காரி கிட்ட சொல்லி வை, போன தடவை மாதிரி இந்த தடவை ஏசக பிசகான் நடந்ததுன்னு வையே, மகளுன்னும் பார்க்க மாட்டேன், மனுஷனும் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது தர்மலிங்கம். நம்ம கருப்பன் கூட இருக்கான். எதுவா இருந்தாலும் நல்லதே நடக்கும். அம்மா, அழகர் அப்பா வர. சரிம்மா. வாங்க சார், உள்ள வாங்க. யாருமா நீ? பார்த்தா படிச்ச பிள்ளை மாதிரி இருக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஆண்டாள் கூட படிச்ச பொண்ணு சார். வாங்க, எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. வாங்க. வாங்க. வாயா, உட்காருங்க. உட்காரியா. உன் பேத்திக்கு அலங்காரம்லாம் பலமா இருக்கு. அன்னைக்கு நீ வந்தப்ப உன் மருமகளை நீ நல்லா பார்க்கல. மாமனார் வர்றாருன்னு சீவி சிங்காரிச்சு நிக்கிறான். உட்காருங்க. எத்த லட்சுமி, டீ காப்பி ஏதாவது கொண்டு வந்து கொடு. ஊர்ல அரண்மனை மாதிரி வீட்டை வச்சுட்டு இந்த வீட்டுல எப்படி இருக்கானே தெரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அம்மா, எங்க அந்த உருப்படாத பையன்? என் பேரை கெடுக்கிறதுக்குன்னு தலை பையனா வந்து பிறந்தவன். உங்க வீட்டுல வசதியா உழைக்காம உட்காந்துட்டு சோறு தின்னவன் பொண்ணு வீட்டுல உட்காந்துக்கிட்டு திங்க முடியாதுல்ல. அதான் நானே பார்த்து டிரைவர் வேலை போட்டு கொடுத்துருக்கேன். ஏயா, பெரிய மனுஷங்க 2 பேர் பேசி சின்ன சிறுசிகளை சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களேப்பா. அதான் பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்க கூடாதுன்னு தான் உங்களை பேச வர சொன்னேன். இனியும் நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிங்க? நான் என்ன தாய் பிரச்சனை பண்றேன்? என் பையன் விரும்பி ஒரு பொண்ணை எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிருந்தா பரவாயில்ல. ஆனா நடந்ததுதான் கல்யாணமே இல்லையே. ஆண்டாள், இது கொடு. என்னங்க பேச்செல்லாம் ஒரு திருசா இருக்கு. என்னமோ யாருன்னே தெரியாத ஒருத்திய உங்க பையன் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு உங்க பையனும் ஒருத்தர் விரும்பி தானே கல்யாணம் பண்ணாங்க. யாரும் யாரையும் விரும்பல. உங்க பொண்ணு யாருன்னு தெரியாம தான் என் பையன் தாலி கட்டியிருக்கான். ஐயோ, இப்ப எதுக்கு நாம முடிஞ்சத பத்தி எல்லாம் பேசணும்? அதான் பாரதி, நீ கொஞ்சம் சும்மா இருந்தா. இங்க பாருங்க,
யாருன்னே தெரியாத ஒருத்தன் கையால தாலி கட்டிக்கிறதுக்கு என் பொண்ணு ஒண்ணு தரம் கட்டவ கிடையாது. அப்போ யாரு என்னன்னு தெரியாம தான் இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தி வச்சிங்களா? என் சின்ன மகன் பாண்டி இருக்கானே, அவன் கரிசல் பட்டியல ஒரு பொண்ணை விரும்பி இருக்கான். அவளை கடத்திக்கிட்டு வந்து என் சின்ன பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலா மாத்தி உன் மகளை தூக்கிட்டு வந்துட்டான். உங்க மகளை திரும்ப கொண்டு வந்து விட வந்தவன எல்லாரும் பிடிச்சி அவனுக்கு கட்டி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணை யாரும் கட்ட மாட்டான்னு தெரிஞ்சு என் பையனை வளைச்சு போட்டிருக்கான். இங்க பாருங்க, வார்த்தை வார்த்தை முக்கியம். அப்புறம் நானும் திருப்பி வார்த்தையை விட்டேன்னு வைங்க, நல்லா இருக்காது பாத்துக்கீங்க. யோ, ஒழுக்கம் கெட்ட ஓடுகாலைய பேத்துட்டு நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஐயோ சார், நான் சொல்றத கொஞ்சம் என்னம்மா அமைதியா கேளுங்க இருக்கிறது? ப்ளீஸ். இந்த பாரதி, ஒழுங்கு மரியாதை இந்த ஆளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. அப்பா இல்ல நான் வேண்டாம்ப்பா. மனுஷனாவே இருக்க மாட்டேன். இவள மாதிரி ஒருத்திய பெத்து ஓட விட்டானிக்க நீ நாண்டிட்டு செத்துருக்கணையா? ஐயோ சார், அப்படி என்ன தொங்கிருந்தா இப்படிலாம் பேசுறீங்க? உன்னை மனுஷனா மதிச்சிருப்பேன். பையன் வசதியா இருக்கான்னு தெரிஞ்சதும் கமுக்குமா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்ட. இதுல நீ மனுஷன் வேற சொல்லிக்கிறியா? ஏய் இங்காரு, உன் மகன் என் மகளோட வாழ்க்கையவே கெடுத்திருக்கான். அவனை வெட்டி போடாம என்ன இதுக்கு சாக சொல்ற நீயே? யோ, மானங்கெட்ட பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீதாயா சாகணும். சார் ப்ளீஸ். டேய், யார பார்த்து கை நீட்டி பேசுற? உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருந்தா என்ன வேணாலும் பேசுவியா? ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு சொல்லிட்டேன். சே, இதெல்லாம் ஒரு குடும்பம்னு ஒரு பொண்ணை வளர்த்தி வச்சிருக்கான் பாரு. ஹே, உனக்கு மரியாதை அவ்வளவுதான். இன்னொரு வார்த்தைய அப்பாவை பத்தி தப்பா பேசுன, ஒழுங்கா ஊர் போய் சேர மாட்ட, பாத்துக்கோ. பேசு பேசு, கூட்ட அசிங்கப்படுத்துறீங்களா? நானும் யாருன்னு காட்டுறேன். ஏய், நீ யாருன்னு காட்டுறா நீயே. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்றா நீயே. ஓ அலப்பறைக்கெல்லாம் நான் பயப்படுறது கிடையாது. டேய், பாக்கதாண்டா போற. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ பயப்படாம இருக்க? பாக்கதாண்டா போற. ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்ச உனக்கு அப்படி இருக்குன்னா, ரெண்டு ஆம்பளை சிங்கத்தை பெத்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? நான் யாருன்னு காட்டுறேன்டா. சார் சார், ஒரு நிமிஷம். அப்பா வண்டி, அப்பா வந்திருக்கிறார் போல. நேரா போய் கால் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதான். சார் சார் ப்ளீஸ் சார். எப்போ வந்தீங்கப்பா? என்னாச்சு? காஃபி டீ ஏதாவது கொட்டிருச்சா? இந்த சட்டையை இங்கே மருமகிட்ட கழட்டி கொடுத்துருந்தா அவ துவச்சு போட்டிருப்பா. நீங்கள் ஏன் சட்டையை தான் எடுத்து ஐயோ, டேய், நீ கட்ட தலைய கழுத்துல இருக்கக்கூடாது. போய் அறுத்து எரிஞ்சிட்டோடா. சொல்றேன்ல, போய் அறுத்தாரு. என்னப்பாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏன் என்னன்னு சொன்னாதான் பண்ணுவியா? என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறாங்கடா. அவங்க வீட்டுல நீ உட்கார்ந்துட்டு இருப்பியா? அப்பா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் முதல்ல. ஓ, விளக்கம் கொடுத்தாதான் துறை காப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த ஓடுகாலியோட மயக்க வச்சிருக்காடா. என்னாச்சுப்பா? ஏன்பா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்களேன் என்னாச்சு? ஆமாண்டா, ஆமா, நான் பைத்தியம் தான். நீ மாமனார் வீட்டுல வேலை செஞ்சுட்டு கடை. சார் ரத்தத்துக்கு இது வேணும், இன்னும் வேணும். பா, என்னங்க ஆச்சு? எல்லாம் தலைகீழ நடந்துருச்சுங்க. இனிமே இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏங்க என்னதாங்க நடந்து சொல்லுங்க. ஐயோ என்னங்க, வேண்டாங்க. அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா நமக்கு தாங்க அசிங்கம். சம்பவம் பெருசா இருக்கும் போலயே. அத்தா ஓனர் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் குடிச்ச மாதிரி இவ்ளோ கோவமா இருக்காரு. அப்பா, நீ ஒவ்வொரு தடவையும் வரப்ப ஏதோ ஒரு 7.5 இழுத்துட்டு போயிடுற. இன்னைக்கு தான் என் ஆண்டாள் சிரிக்க ஆரம்பிச்சா. அதுக்குள்ள வந்து செதைச்சு விட்டிய நீ எல்லாத்தையும். பாரதி, அரண்மனை வீட்டுக்காரரு எதுக்கு இந்த ஓலை குடிசைக்கு வந்திருக்காருன்னு கேளு. அப்பா நீங்க உள்ள போங்கப்பா. ஆனா ஒண்ணுதா, 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தா மட்டும் போதாது, அத ஒழுங்கா வளர்க்க தெரிஞ்சிருக்கணும். இஷ்டத்துக்கு பெத்து ஊர் மேய விட்டா
இப்படி பொட்ட பிள்ளைங்க இருக்கிற வீடா பார்த்து தான் மேய ஆரம்பிக்கும். ஏங்க என்ன தாங்க நடந்துச்சு? எங்க அப்பா வந்து ஏதோ சாமி அடி போயிருக்காருன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல. குழந்தைங்க மணல் வீடு கட்டுற மாதிரி பார்த்து பார்த்து கட்டி வச்சிட்டு இருந்தோம். அதை இப்படி ஒவ்வொரு தடவையும் யாராவது வந்து இடிச்சிட்டு போயிடுறாங்க. ச்சே, கடவுளே. என்ன நடந்துச்சுன்னு கேட்ட மணல் வீடு மாங்காடுங்கிறாங்க. பாட்டி என்ன பாட்டியாச்சு? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமாண்டா பேராண்டி, ஆட்டுக்காரன் ஆடி காட்டினான், மாட்டுக்காரன் பாடி காட்டின மாதிரி உன் மாமா ஒன்று பேச, பதிலுக்கு உன் அப்பா ஒன்று பேச, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. எங்க அப்பா என்ன சொன்னார் முதல்ல? அதுக்கு மாமா என்ன சொன்னாரு? ஒருத்தனுக்கு கண்ணுல குறை, ஒருத்தனுக்கு கண்ணே இல்லைங்கிற மாதிரி இவன் பேசினா அவன் குதிக்கிறான், அவன் பேசினா இவன் குதிக்கிறான். என்னத்த சொல்ல? பாட்டி 2 பேர் என்ன பேசினாங்க, எதுக்கு சண்டை வந்துச்சுன்னு கேட்டிருக்கேன் நான். சொல்றியா? அதை ஏன்டா கேக்குற? ஆம்பளைய பெத்தவன் அவுத்து போட்டான், பொம்பளைய பெத்தவன் அம்மனமாவ தெரிய முடியும். ஆம்பளையோ பொம்பளையோ 2 பிள்ளைங்க தானே. இது ஒருத்தனுக்கு புரிய மாட்டேங்குது. பாட்டி இதெல்லாம் சரி. அப்பாக்கும் மாமாக்கும் எதுக்கு சண்டை வந்துச்சு? யார் மேல தப்பு? வெள்ளிக்கூடம் எடுத்துட்டு போய் விளக்கிட்டு வந்தா மண்கூடம் அதை பார்த்து கம்மாக்கி போச்சான். நீ பாரு கிளவே, இதுக்கு மேல எதா மரியாதை இருந்துச்சு உள்ள பொண்ணி. ஆமாண்டா, நீயும் என் பேத்தியும் நல்லா இருக்கணும்னு நாள் குறிச்சல்ல, அதுக்கு நீ என்ன அடிப்ப, உதப்ப, மிதிப்ப, கொல்ல கூட செய்வ. அடியே, நான் இப்போ உன்னை என்ன சொல்லிட்டேன் நீ இந்த பேச்சு பேசிட்டு இருக்க? இது எனக்கு தேவைதான்டா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன்ல, என்ன சொல்லணும்டா, என்ன சொல்லணும். என்ன பாட்டே போடா. கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தமிழ் வீடியோ எடுத்திருக்கியா? என்ன வீடியோ? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. போனை கொடு. இல்ல மாமா, எடுக்கல. நீ எடுத்தியா இல்லையா நான் பாத்துக்கிறேன். மாமா போனை கொடுங்க மாமா, இல்லனா நான் ஆண்டவத்தை கிட்ட சொல்லிடுவேன். நான் உங்க அம்மாட்ட சொல்லுவேன், பரவாயில்லையா? அடி மிரட்டுற. அட பாவீங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எங்க அப்பாவை? இதுக்கு தான் நான் தர மாட்டேன்னு சொன்னேன் மாமா. நீ இந்த வீடியோ என் நம்பருக்கு அனுப்பு. அனுப்பு, நீ அனுப்பு. எங்க அப்பாவை அசிங்கப்படுத்திட்டு எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? இன்னைக்கு நைட் இருக்கடா உங்க எல்லாருக்குமே. அப்பா பையன் பாசம் என்னன்னு காட்டுறேன்டா உங்களுக்கு. பாரதி, நான் வெளியில இருந்து உங்க வீட்டு வாசலே பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நீங்க வரவே இல்லை. இவன் எதுக்கு பாரதி எதிர்பார்க்கறான்? பாரதி, லைன்ல இருக்கீங்களா? அ, ம். நீங்க சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். உங்க பாஸ்போர்ட்டை வச்சு தமிழுக்கும் பாஸ்போர்ட் எடுத்துடலாம். இது பாஸ்போர்ட்டா? அதுக்கான ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களும் தமிழும் சைன் பண்ணி கொடுத்தாலே போதும். நான் உடனே அப்ளை பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்றேன். தமிழுக்கு பாஸ்போர்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விசா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? ம். என்னை கேட்டால் நீங்கள் இங்கேருந்து போக வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். இது நான் சுயநலமாக சொல்லலை. நீங்கள் ஆண்டாள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்கறதுக்காவது நீங்கள் இங்கே இருக்கலாம்ல. ஏன்னா நானும் அழகரை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் தான் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல. நம்ம என்ன பண்ணுறது?
அவங்களாவது நல்லா இருக்கட்டுமே. நீங்கள் ஃபாரின் போகிற முடிவை இன்னொரு தடவை யோசிச்சு எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்கள் அமைதியே சொல்லுது நீங்கள் ஏற்கனவே முடிவெடுத்துட்டீங்கன்னு. சரி பாரதி, உங்கள் இஷ்டம். நீங்கள் அப்புறமா வந்து ஃபார்மில் சைன் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் அவனை தப்பா நினைச்சிட்டோமே. என் போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார்கிட்டடி பேசின? உன் எக்ஸ் தான் பேசினாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா எதிர்த்த வீட்டுல இருக்காரே ஆதி, அவர் தான் சொன்னாரு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு பாரதி, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நீ நினைச்ச ஆதி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஏய், எப்படி உனக்கு என்கிட்ட மறைக்கணும்னு தோணுச்சு? இல்ல இல்ல ஆண்டாளு, நான் மறைக்கணும்லாம் நினைக்கல. ஆனா என் சூழ்நிலை அப்படி. ஏய், பேசாத சொல்லிட்டேன். உன்னை பார்த்தாலே அப்படியே பத்திட்டு எரியுது எனக்கு. அம்மா, நேத்து நீ என்ன சொன்ன? நான் தான் உன் நிம்மதி, நான் தான் உனக்கு இருக்கிற ஒரே ஆறுதலா? அப்படி நீ உண்மையாவே நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோயேன், என்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய விஷயத்த நீ மறைச்சிருப்பியா? தப்புதான் ஆண்டாளு, உன்கிட்ட முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும். ஆனா நீ என்ன நினைப்பியோன்னு எனக்கு கொஞ்சம் பயம். ஏய், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்னடி பயம்? பெத்தவங்க கிட்ட சொல்ல முடியாதத, கட்டினவங்க கிட்ட சொல்ல முடியாதத ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தானே சொல்ல முடியும். அப்ப நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்கல? ஏய், என்னடி, ப்ளீஸ் டி, அப்படி மட்டும் சொல்லாத. நீ எனக்கு என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான ஆளுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி யோசிக்கிறவ இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருப்பியா? வலிக்குதுடி. என் பாரதி இப்படியான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏய், தப்பு தாண்டி, உன்கிட்ட மறைச்சது தப்புதான். வேணும்னா 4 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா நீ இப்படிலாம் பேசாதடி. ஏய் போ, ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போற நீ என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கணும். எவனோ ஒரு 3வது மனுஷன் உனக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அத அவ சொல்லிதான் நானே தெரிஞ்சுக்கணும்ல. நீ 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 என்ன சொல்ற? ஏய், திரும்ப திரும்ப நடிக்காத, செவில பேத்துருவ சொல்லிட்டேன். நீ வெளிநாட்டுக்கு போக எதிர்த்த வீட்டுக்காரங்கிட்ட ஹெல்ப் கேட்டியா இல்லையா? ஓ, அது அவரு அத பத்தி மட்டும்தான் உன்கிட்ட பேசினாரா? அத பத்தி மட்டும் பேசல, நீ அவரும் சேர்ந்து என்னையும் அழகரையும் சேர்த்து வைக்கிற டிராமா வேற பண்ணிருக்கீங்க. அதையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அது ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படி தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் ஹெல்ப் கேப்பியா நீ? ஏதோ இந்த ஆதி நல்லவனா இருக்க போய் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். வேற ஒரு தப்பான ஆளா இருந்து உன்னையும் தமிழ் ஏதாவது பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்ப சொல்லு? என் கூட இருந்தாதான் நிம்மதின்னு சொல்லிட்டு இப்ப வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ண போற நீ? ஏதாவது கேட்டா இப்படி அமைதியாவே நின்னு சாதிச்சிருவேல? அம்மா தாயே, இனிமே நான் உன்கிட்ட எதுவும் கேட்க போறதில்ல. ஏதாவது பண்றதா இருந்தா என்கிட்ட சொல்லு, சொல்லிட்டு பண்ணு. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சாவது நடக்கட்டும். சரிடி, இனிமே எது பண்றதா இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்லிட்டே பண்றேன். மதிய சாப்பாடுக்கு சாம்பார் வைக்க போறேன். தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியலும் கீரை கூட்டும் வைக்க போறேன். அம்மா, இப்ப நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம சாப்பாடு பத்தி பேசிட்டு இருக்க? நீ தானடி இனிமே எது பண்ணாலும் உன்கிட்ட சொல்லிட்டு பண்ணணும்னு சொன்ன, அதான் சொன்னேன். அவ்வளவு உன்னா? ஏய், மண்டே உடைச்சிருவ சொல்லிட்டேன். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு கிண்டலா இருக்குல்ல? ஏய் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஊரை விட்டு போறதுக்கு எதுக்கு ஆதி அவ்வளவு ஃபீல் பண்றாரு? அதுக்குதான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்க கூடாதுங்கிறது. சேச்சே, ஆதிய பார்த்தா தப்பாலா தெரியல, நல்ல பையனாதான் தெரியறான். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? என்ன ஐடியா? உன் புருஷனை பிடிக்காம தானே ஊரை விட்டு போற ஐடியால இருக்க.
வேணும்னா ஆதியையும் கூட கூட்டிட்டு போயிடு. பார்க்கவும் ஆளு நல்லா இருக்கான், பழகும் அதே மாதிரி. செட் ஆனா அவனே கல்யாணம் பண்ணிக்கோடி. போட்டு